ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜிலேபி கெண்டை மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட்டாக ஒரு ஜார் எடுத்துக்கோங்க குட்டிஸாக. மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, 10 புல் பூண்டு. இன்னொரு ஜாரில் 3 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், மூணு பெரிய தக்காளி, தேவையான புளி 1 எலுமிச்சை சைஸ். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்புக்கு 4 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் நல்லா கீறி விட்டுக்கணும். மீனை நல்லா மிளகாத்தூள் கலந்து வச்சுருக்கோம். கலந்துவிட்டு உப்பு போட்டு லைட்டாக வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வெந்தயம் 1 ஸ்பூன், சீரகம் 1 அரை ஸ்பூன், மிளகு கொஞ்சம் 4-5, ரொம்ப சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா கீறி விட்டு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாப்பொடி ஆட் பண்ணலாம். வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா மசாலா கொத்திட்டு இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீன் எப்போ போடணுன்னா நல்லா கொதித்து சாம்பார் ரெடி ஆகிட்டு விடும். கொதிச்சுட்டா ஒரு 5 நிமிஷம் போட்டால் போதும், மீன் வெந்துடும். இந்த மாதிரி சீரகம் தேவையான அளவு போடலாம். சீரகம் மிளகுலாம் வச்சுக்கோங்க. பால் கொடுக்குற தாய்மார்கள் யாருன்னா சாப்பிட்டாங்கன்னா நல்லா ஜீரணம் ஆகும். குழந்தைக்கும் ஜீரணம் ஆகுங்க. இப்போது இந்த அரைச்ச மிளகு சீரகம் பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஜிலேபி மீன். இப்போ மீன் போட்டுக்கலாம். நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கெண்டை மீன் போட்டு ஒரு 5 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடுங்க. வெந்துடும், சூட்லேயே வெந்துடும். மீன் குழம்பு இன்றைக்கி வச்சுட்டு நாளை காலை சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க. தேன் மாதிரி இருக்கும். நீங்களும் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.